ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கு முன்குறிக்கப்பட்ட முன்குறிப்பு சாதாரணமானதல்ல, அது உங்களை மகிமைப்படுத்துகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்கள் அழைப்பிற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் உங்கள் அழைப்புக்கு உங்களை அர்ப்பணித்தால் அதற்கேற்ற அபிஷேகம் வரும். அபிஷேகம் வந்தால் உங்களுக்கு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுப்பார். அங்கீகாரம் வந்தால் சகல ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். தேவ பிள்ளைகளே, அர்ப்பணியுங்கள். தேவ பிள்ளை, அபிஷேகம் வரும். அபிஷேகம் வந்தால் அங்கீகாரம் வரும். அங்கீகாரம் வந்தால் சகல ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். ஆனால் உங்கள் அழைப்புக்கு உங்களை பாத்திரவான்களாய் அர்ப்பணித்து விடுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை மகிமைப்படுத்துவார். ஜெபிப்போமா? கர்த்தாவே, எங்களை அழைத்த நோக்கத்துக்காக ஸ்தோத்திரம், எங்களை முன்குறித்ததுக்காக ஸ்தோத்திரம், எங்களை நீதிமான் ஆக்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், எங்களை மகிமைப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய அழைப்பை நாங்கள் அறிந்து அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து, ஜாக்கிரதையாய் நடந்து, கவனமாய் நடந்து அதை ஆண்டவரை நிறைவேற்றி விட எங்களுக்கு கிருபை தாரும். மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.